டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 28, 2026 விரிவான தினசரி வானிலை அறிக்கை. தற்போது வானிலை நிலவரத்தை பொறுத்தமட்டில் தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வெகுவாக குறைய தொடங்கியிருக்கு. வரக்கூடிய அடுத்த ஒரு 3-4 வாரங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் சூழல் இல்லை. குறிப்பா சூப்பர் எல்னினோ தாக்கத்தினால அரபிக்கடல் பகுதி மற்றும் மேற்கு இந்திய பெருங்கடல்ல ஒரு மேகங்களே இல்லாமல் ஒரு தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமற்ற நிலை காணப்பட தொடங்கியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்றும் கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து வருவதும், இந்த வெப்பச்சலன இடிமலை குறைந்து வருவதையும் பார்க்க முடியுது. இந்த நிலையில அடுத்த ஒரு 5 நாட்களை பொறுத்தளவுக்கு, அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை இயல்பில் இருந்து 3 முதல் 4 டிகிரி வரைக்கும் அதிகரித்து காணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல பகல் நேரத்தில், நண்பகல் நேரத்தில் சற்று வெப்ப காற்று வீசுவதற்கான ஒரு சூழல் காணப்படுது. வெப்பச்சலன இடிமலையை பொறுத்த மட்டில் அடுத்த ஒரு 4-5 தினங்களுக்கு இயல்பு சற்று குறைவாக பதிவாகும். அதாவது மழைப்பொழிவு குறைந்து வெப்பம் அதிகரித்த ஒரு சூழல் காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வறண்ட வானிலையை பயன்படுத்தி அறுவடை விவசாயிகள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குறுவை அறுவடை விவசாயிகள் தாராளமாக அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம். அறுவடை செய்த தானியங்களை மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதீத வெப்பம் இருப்பதனால மாலை இரவு எங்கோ ஓரிரு இடத்துல இடிமலை பதிவாகலாம். அதனால அறுவடை செய்துவிட்டு நீங்க இரவு நேரத்துல பத்திரப்படுத்தி வச்சிருங்க. அறுவடையில எந்தவித இடையூறை ஏற்படுத்தும் மழைப்பொழிவு அடுத்த 5 நாட்களுக்கு இல்லை. அதே போல பகல் நேரத்துல வெப்பநிலை என்பது சற்று கூடுதலா இருக்கும் என்பதன் காரணமா தென்னை விவசாயிகள், காவிரி டெல்டா பகுதி தென்னை விவசாயிகள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் தென்னை விவசாயிகள் தென்னை மரங்களுக்கு தேவையான நீரை வாங்கியாவது வச்சிருங்க. நமக்கு ஏன்னா தொடர்ந்து வெப்பமான நாட்களா இருக்கு. பல மாவட்டங்கள்ல தென்னை பாதிக்கப்படுவதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. வாரத்திற்கு ஒரு முறையாவது தென்னை மரங்களுக்கு, தென்னந்தோப்புக்கு தண்ணீர் வைப்பதை உறுதிப்படுத்திக்கோங்க. ஸோ விவசாயத்தை பொறுத்தளவுக்கு அடுத்த 5 நாட்களுக்கு அறுவடைக்கு சாதகமான நிலை. ஆனால் நமக்கு மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழைப்பொழிவு குறைவாக இருக்கு. மறுபுறம் இப்போ நாளைக்கு வேளாங்கண்ணி கொடியேற்றம் திருவிழா. ஸோ நிறைய பேர் பாத யாத்திரையாக போவாங்க. பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்கள் நண்பகல் நேரத்தில் 11 மணியிலிருந்து 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் பயணிப்பதை தவிர்ப்பது நல்லது. அந்த நேரத்தில் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு மாலை இரவு நேரத்துல நீங்க தங்களது பாத யாத்திரை பயணங்களை மேற்கொள்ளலாம். அதே போல பகல் நேரத்துல அதிகப்படியான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்க. கையில ஒரு 2-3 லிட்டர் தண்ணீரோடையே பயணத்தை மேற்கொள்ளுங்க. ஏன்னா டெல்டாவின் பல பகுதிகளில் வறண்ட நிலை இருக்கு. இருக்கக்கூடிய அடிப்பைப்புல கூட தண்ணீர் வராத சூழல் இருக்கு. அதன் காரணமா சற்று எச்சரிக்கையா இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. இது மட்டுமின்றி நமக்கு செப்டம்பர் மாதத்திற்கான மாதாந்திர வானிலை அறிக்கையும், அதே போல இந்த மேட்டூர் அணை திறப்பு, விவசாயிகள் என்ன முடிவெடுக்கலாம், எந்த ரக நெல்லுக்கு போகலாம் என்பது குறித்தான விரிவான அறிக்கை செப்டம்பர் 1ஆம் தேதி வெளியிடப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்துடன். இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.